எங்கெல்லாம் மும்மொழி கொள்கைன்னு சொல்றான் பாருங்க, அது மும்மொழி கொள்கையே கிடையாது, ஒரு மொழி கொள்கை. அது மும்மொழியே கிடையாது. இந்தி மட்டும் தான் பேசுவான். இந்தியை தவிர ஒண்ணுமே தெரியாது. எவனுக்கு ஆங்கிலம் தெரியுது? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா நம்ம மாதிரி அவனும் எல்லா வேலையும் பார்த்திருப்பான்ல. இன்னைக்கு இப்படி பேச மாட்டான்ல. அது மட்டுமல்லாது இந்த இடைநிற்றல் உத்தரப்பிரதேசல பீகார்ல எல்லாம் பாதி பேர் பள்ளிக்கூடத்திலே நின்றுவோம். புதிய கல்விக் கொள்கையில் என்ன? 2030 நாங்க 50% சாதிப்போம். புதிய கல்விக் கொள்கை. தமிழ்நாடு இப்பவே 52% சாதிச்சிருச்சு. அமித்ஷா வந்தார கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டினுடைய தொகுதி குறைக்கப்படாது. உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகப்படுத்த மாட்டேன்னு சொன்னியா நீ? அதை சொன்னியா நீ? எங்க சொன்ன நீ? அப்ப எங்க கோட்டுக்கு பக்கத்துல நீ பெரிய கோடு போட்டுப்பியா? அப்படியும் அல்லாமல்ல. அப்படியே இவனுக்கு அவ்வளவு விவரமா புரியாம இந்த பிஜேபி தலைவர்கள் புரியாம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வம்பிழுக்கிறானுங்க. ஒரிஜினல் திமுகவை பத்தி இவனுக்கு தெரியவே இல்லை. இது புது தலைமுறை. முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கார், வேண்டாம் அப்படின்னு. ஆனா அமைதியா இருக்கிற முதலமைச்சரையே தூண்டி பார்த்தானுங்க. முதலமைச்சர் சொல்றாரு, டேய் நாங்க வரி கொடுக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, சொல்லட்டுமா? சொன்னா என்ன ஆகும்? நாடு உடைஞ்சிரும். அப்ப என்ன உங்களோட என்ன நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எதை வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு தைரியமா? எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் அடங்கிடுவாங்க. ஆனா அது நல்லா இருக்காது என்று முதலமைச்சர் இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றார். மும்மொழி கொள்கையை வீடு விட கையெழுத்து வாங்குவாங்களாம். அண்ணன் கூட பேட்டியில சொன்னாரு, டேய் பிஸ்கட் கொடுத்து ஓடி பிடிச்சி வாங்குறீங்களாடா அப்படின்னு. பசங்க கையெழுத்து யார் போடுவாங்க? கையெழுத்து வாங்குறாங்களா? அது ஒண்ணு. தொகுதி மறுசீரமைப்புக்கு கலந்துகிட்ட 50 தலைவர்கள் வீட்டுக்கு இவங்க பேசுவாங்களா? எங்க வீட்டுக்கு வரல. தம்பி அண்ணாமலை எப்படி எங்கள் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரோ அதே போல இந்த 2 விஷயத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா? பாக்குறோம் எந்த கட்சி வர்றாங்கன்னு. தைரியம் இருந்தா கூட்டிப்பார். ஏன் நீ வீடு விடா வர்ற? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உன் கருத்தை சொல்லு பார்க்கலாம். யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். வராதவங்க எல்லாம் உன் கருத்தோட ஒத்து போகலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க வேண்டாமா? எதிரில் இருக்கிற கட்சி எல்லாம் வந்துட்டாங்க. உன் கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியும் தொகுதி மறுசீரமைப்பிலே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோடு நிற்போம் என்று எதிர்கட்சிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க. கட்சியில நான் வச்சதுதான் சட்டம். செயற்குழு கிடையாது, பொதுக்குழு கிடையாது. வர்றியா? வணக்கம், வா. போறியா? ரொம்ப நன்றி, போ. அப்படி ஒரு கட்சி. யாரு சொல்றதையும் அவரு கேட்க மாட்டாராம். ஒருத்தர் சொல்றதையும் கேட்க மாட்டாராம். சர்வாதிகாரம்னா என்னையா? அதான சர்வாதிகாரம். ஒரு கட்சியே நீ சர்வாதிகாரமா நடத்துறிய, உன் கையில பவரை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? மக்களுக்கு தெரியாதா? இன்னொருத்தர் எகிரி குதிச்சோடனே முதலமைச்சர் நாற்காலியில அப்படியே முதலமைச்சர் நாற்காலி தான் குதிப்பாரா? அவர் வந்த உடனே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. 2021 பிரசாந்த் கிஷோரை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக வைத்து அந்த வேலையை மட்டும் கொடுத்தாங்க. எங்கேயாவது மேடையில் உட்கார வச்சு அவரை நமக்கு உரையாற்ற சொன்னமா? நீ உரையாற்ற வச்சு கேவலப்பட்டு போனால அந்த கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டார்ல. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டா அவர் முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வச்சிருக்காராம். வா அப்படின்னு போட்டா நீ போய் முதலமைச்சரா உட்கார்ந்துக்குவாங்களா? இவங்க என்ன புரிதல் பாருங்க. அப்படிப்பட்டவங்களாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, 2026 தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற இலக்குப்படி 200 தொகுதிக்கு மேலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் மகிழ்ச்சியாக தொடர்ந்து இந்த மாவட்டத்திலே பல்வேறு கட்சியினுடைய பொறுப்பாளர்களை அழைத்து இதை போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி முதலமைச்சருடைய புகழை இந்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்துகின்ற அந்த பணியை செய்கின்ற நிகழ்வாக மனிதநேய விழாவாக இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அன்பு தம்பி சோ வேலு அவர்களே, விழாவிலே முன்னாடி உரை நிகழ்த்தி மிகச்சிறப்பாக அனைவரையும் ஒரு உசுப்பேத்தி நாங்கள் எல்லாம் பேசுவதற்கு இந்த களத்தை தயார் செய்து
இப்போது பேசவிட்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தமிழக முதலமைச்சருடைய நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தினுடைய அமைச்சர். மொத்த சென்னையினுடைய வளர்ச்சிக்கும் அவர் பொறுப்பு. அவர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக வந்த பின்னாடிதான் தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு துறை இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிய வந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக யார் அதனுடைய அமைச்சர் என்று யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கு சுத்தி 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 குடமுழுக்கு விழாக்களை நடத்தி மிகப்பெரிய பணியை, ஆன்மீக பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்படுகிற வகையிலே பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதையெல்லாம் தாண்டி மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மிகச் சிறந்த பேச்சாளர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மக்களோடு மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை அப்படியே வரிசையாக முகத்தை பார்த்து பெயரை சொல்லி அழைத்த போதே நான் அங்கே புரிந்து கொண்டேன். சட்டமன்றத்திலும் அவர் பேசும் பொழுது மொத்த சட்டமன்றமும் அவரை உற்று நோக்கும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே அவர் பேசுவதை உற்று நோக்கி வியந்து பார்க்கும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம். அப்படி ஒரு மிகச் சிறப்பான சிறப்புக்கு சொந்தக்காரர் நம்முடைய அண்ணன் அமைச்சர் அவர்கள். என் மீதும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு. கல்வித்துறையின் சார்பாக கல்லூரிகளை அறிவித்த பொழுது அவர்கள் அறிவித்த கல்லூரிகளிலே என்னுடைய தொகுதி இல்லை என்பதை அறிந்து கொண்டு என்னை அழைத்து திருச்செங்கோடு தொகுதிக்கு அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு கல்லூரி தருகிறேன் என்று சொன்னார். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது போதாது. அடுத்து இந்த கூட்டத்திலே மேயர் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக உரையாற்றுவார் என்று எனக்கு இதுவரை தெரியாது. அவ்வளவு அருமையாக, மழை திறந்த வெள்ளமாக, கோர்வையாக, மிகச் சிறப்பாக அவர் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவர் அவர்கள் தென்கோடியிலே, தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர். அப்படிப்பட்டவர் வந்து காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எப்படியெல்லாம் உறவு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்லி சென்றிருக்கிறார். மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற வட்ட செயலாளர்கள், மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் மற்றும் இருக்கிற மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு சிறப்பான பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்க ஊர்ல எல்லாம் கூட்டம் போட்டா இந்நேரம் சேர் தான் இருக்கும். உண்மையிலேயே சேர் தான் இருக்கும். அவங்க இருக்கிற நேரம் பார்த்து நாங்க கூட்டம் போட்டு பேசிக்குவோம். ரொம்ப முன்னாடியும் போட முடியாது. நீங்க 6 மணிக்கு போட்டீங்கன்னா பால் பீச்ச போவேன்றுவோம். மாடு எனக்கு தான் நிற்கின்றுவான். பால் பீச்சிட்டு வந்த பின்னாடி அந்த இடையில கொஞ்சம் கேப் கிடைக்கும். கரெக்டா அப்ப முடிச்சுட்டு தான் உண்டு. ஆனா கூட்டத்துக்காக அவங்க உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, அவங்களுக்காக நம்ம மேடையை போட்டு பேசிட்டு முடிச்சிருவோம்.
ஆனா இங்க உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இங்க பேசும்போது சொன்னார்கள், மீட்டிங்கே முடிஞ்சா கூட, பேசி முடிச்சா கூட யாரும் சேர்ல இருந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அது உண்மை என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே குடும்பமாக பேரறிஞர் அண்ணா அவர்களை குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்களை அதற்கு பின் குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தங்கள் குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு குடும்பத்தில் ஒருவராக அந்த உணர்வோடு அமர்ந்திருக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கொங்கு மண்டலத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவன். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி என்பது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லுகிற வகையிலே அர்த்தநார் ஈஸ்வரர் இருக்கின்ற கோயில் இருக்கின்ற இடம். எங்கள் ஊரில் எல்லாம் திருமணம் முடிந்தால் நேரடியாக கல்யாண மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு போவதற்கு முன்பாக திருச்செங்கோட்டு மலையில் இருக்கிற அர்த்தநார் ஈஸ்வரரைத்தான் வணங்குவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே பாதி ஆண் பாதி பெண், ரெண்டு பேரும் சரி சமம் என்பதை விளக்குவதற்காக அந்த கோயிலுக்காக நம்முடைய அமைச்சர் இன்றைக்கு 2 புதிய தேர்களை கொடுத்திருக்கிறார். புது தேர் 300 ஆண்டுகள் பழைய தேர் மிக மோசமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு 4 கோடி ரூபாய் செலவிலே 2 தேரையும் இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி இன்றைக்கு அந்த பரமசிவனும் பார்வதியும் பாதி பாதி இருக்கின்ற அந்த ஊரிலிருந்து வந்து உங்களிடையே பேசுவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார். ஏதோ மேடை ஏறி சாதிகளை ஒழிக்க வேண்டும், சாதி இல்லாத ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசுவதால் சாதி ஒழிந்து விடாது. உலகத்தினருக்கு பல நாடுகளிலே, அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு சாதி பேசப்படுவது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், பொருளாதாரத்திலே சமமாக இருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே சமமாக இருப்பதுதான் அங்கே அந்த சாதி இல்லாத ஒரு சமுதாயமாக அங்கே உருவாகி இருக்கிறது. வித்தியாசம் கிடையாது. அப்ப முதலமைச்சர் அவர்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு எப்படி கீழே இருக்கவனை மேலே தூக்கி விடலாம், பொருளாதார வசதியிலே எப்படி மேம்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதிலும் பெண்களை முன்னேற்றினோம் என்று சொன்னால் மொத்த குடும்பமும் முன்னேறும் என்று நினைக்கின்றார். பணத்தை பெண்கள் கையிலே தான் கொடுக்க வேண்டும் என்று தீர்வோடு இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள், கடைசியாக அவர் சொன்னதை கூட கேட்டேன். இந்த ஆணாதிக்க சமுதாயம் ஒழிக்கப்பட வேண்டும், பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசியதை நான் கேட்டேன். அப்படி பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை பொருளாதார வசதியிலே மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் பட்டியலிட்டு பேசிக்கொண்டே செல்லலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம், அதன் மூலம் எவ்வளவு தைரியமும் அந்த உரிமையும் நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதை தமிழகம் பூராவும் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆண்கள் எல்லாம் பொறாமையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கு மட்டுமா பார்க்கின்றோம்? பேருந்துகளிலே மனைவியோடு நாங்கள் ஏறும் பொழுது மனைவிக்கு டிக்கெட் கிடையாது, பஸ் ஓனர் போல பக்கத்தில் உட்கார்ந்துருக்க நாங்கள் டிக்கெட் வாங்கணும். அப்ப எங்களுக்கு பொறாமையா இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் பொறாமையானாலும் மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும். அப்படி இலவச பேருந்து, புதுமை பெண் திட்டம், படிக்க போனா மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்குன்னு சொல்லி, அப்புறம்லாம் நாங்கள் ஆண்கள் மட்டும் என்ன ஆண்கள் மட்டும் என்னன்னு கேட்டு இப்போ ஆண்களுக்கும் கொடுத்துட்டார். ஆனால் பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான்.
மகளிர் சுய உதவிக்குழு, கடன் வசதி, பெண்களும் அர்ச்சகராகலாம். வீடுகள்லாம் குடும்ப தலைவிகள் பேர்ல, சொத்து பெண்கள் பேர்ல எழுதி வைக்கிறது. பேறுகால விடுப்பு, அந்த பேறுகால விடுப்பு கூட 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். இப்படி எத்தனைன்னு பாருங்க. பெண் காவலர்களுக்கு விலக்கு, காவல்துறையில் இருக்கிற பெண்களுக்கு என்னென்னலாம் விலக்கு தர முடியுமோ அத்தனை விலக்கு. அரசு வேலையிலே பெண்களுக்கு 30% இருந்த இடஒதுக்கீட்டை 40% தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதிகமான மகளிர் காவல் நிலையங்கள், ஒவ்வொரு பகுதியிலும் மகளிர் காவல் நிலையங்கள், அரசு பெண்கள் விடுதி, வேலைக்கு செல்பவர்களுக்காக, இப்போது தோழிகள் விடுதி, இன்னும் எத்தனைதான் உருவாக்குவாரோ தெரியாது. ஆனால் அத்தனையும் பெண்களுக்காக. பெண்களுடைய அந்த உரிமையை, அதிகாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு மனிதாபிமானம் மிக்க தலைவர் அவர். யாரை முன்னேற்றினால் குடும்பம் முன்னேறும், குழந்தைகள் எப்போது முன்னேறுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு பெண்களுக்கான திட்டங்களாக, பெண்கள் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிற அந்த பாசத்தை, அன்பை, முன்னேற்ற வேண்டும் என்ற வேகத்தை, பேச வேண்டும் என்று சொன்னால் அதையே பேசிக்கூட கூட்டத்தை முடித்து விடலாம். ஆனால் மேலும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு நிதி நெருக்கடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவன் பணமே தரமாட்டேங்கிறான். டெல்லியிலிருந்து எதுக்கு எடுத்தாலும் பணம் தரமாட்டேங்கிறான். ஒவ்வொரு திட்டமா புயல் அடிக்குதா, டேமேஜ் ஆச்சா, அதுக்கும் பணம் கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே நிறுத்தினா கூட முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்துவதே கிடையாது. அது எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். ஆனால் எவ்வளவு வேணாலும் வாங்குறதுக்கு டெல்லியில் விடமாட்டான். 27% தான் வாங்கணும்னு இருக்கு. ஆனால் நம்ம அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு. ஆனால் டெல்லியில் இருந்தோம் அந்த கட்சியை சார்ந்தவர்களோ ஏதோ தமிழ்நாடு கடன்லேயே முழுகிட்ட மாதிரி அதுக்கு உடனே பேசுவாங்க. ஆனால் இந்தியாவினுடைய கடன் ஜிடிபியில் 55%, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் நம்முடைய கடன் என்பது 25%. ஏன்னா இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் சொன்னா புரியாது. இந்தியாவினுடைய ஜிடிபியில் இந்திய அரசு வாங்கி இருக்கிற கடன் 55%. அதுல 75% கடன் இந்த கடைசி 10 ஆண்டுகளில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னால் வாங்கியது. உனக்கு தகுதி இருக்குதா? தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கி என்ன பண்றோம் நாங்க? தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கி சமூக நீதியை நிலைநாட்டுறோம். எல்லாரையும் ஒரு சமமா கொண்டு வரதுக்கான ஒரு சம தர்மத்துக்காக கடன் வாங்குறோம். கடன் வாங்கி ஏதோ வீணடிக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தமிழ் மீது பற்று இருக்கிறது. ஆனால் அந்த இந்திக்காரனுக்கு இருக்கிற மாதிரி வெறி நமக்கு இல்லைங்க. அவனுக்கு அந்த அளவுக்கு வெறி இல்லைன்னா இத்தனை வருஷம் கழிச்சு கூட இன்னும் இந்தியை கொண்டு வந்து புகுத்துவானா? எவ்வளவு வெறி இருக்குன்னு பாருங்க. நான் டெல்லிக்கு சென்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஒன்றிய அமைச்சரை பார்த்தேன். அந்த அமைச்சரை பார்த்து, அவர் நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடிய அமைச்சர், சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய அமைச்சர். நான் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன், அவர் இந்தியிலேயே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்தியிலேயே. எனக்கு இந்தி தெரியுங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் நான் ஆங்கிலத்திலே பேசுறேன், திருப்பி இந்தியில. இந்தி ஒண்ணு பெரிய தமிழ் மாதிரிலாம் ஒரு பாரம்பரியமான மொழி கிடையாதுங்க. 1983
நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அஸ்ஸாமுக்கு வேலைக்கு போனேன். அஸ்ஸாமுக்கு வேலைக்கு போனப்போ எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க எல்லாமே ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஹிந்தி பேசுகிறவங்க. ஒரே மாதம்தான், ஒரே மாதத்தில் நான் ஹிந்தி பேச கற்றுக்கிட்டேன். 3 வருஷம் நான் அங்கே இருந்திருக்கிறேன் அஸ்ஸாமில், 83லேருந்து 86 வரைக்கும். இந்த ஒரு மாதத்தில் கற்றுக்கிற ஹிந்திக்கு 12 வருஷம் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிக்கணுமா? என்ன தேவைன்னு சொல்லுங்க. அப்படியே பல மாதிரி யூடியூப்ல வந்து பேசுவானுங்க, நாங்கள் இந்திய சொல்லலையே, இந்திய சொல்லலையே, ஏதாவது ஒரு மொழி தானே சொல்றோம், ஏதாவது ஒரு மொழி தானே சொல்றோம் அப்படிமா. சரிடா, ஏதாவது ஒரு மொழியை நான் ஏன் படிக்கணும்? அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஏதாவது ஒரு மொழி பசங்க கற்றுக்கிட்டா நல்லது, மாணவ மாணவிகள் கற்றுக்கிட்டா நல்லது, ஏன்டா கற்றுக்கணும்னா அதுக்கு பதில் கிடையாது. எனக்கு என்ன, பள்ளிக்கூடத்தில் நான் 4வது படிக்கிறப்பவே இந்த மாநிலத்துக்கு வேலைக்கு போவேன்னு எனக்கு தெரியுமா? அப்போ ஆந்திராவுக்கு தான் வேலைக்கு போவேன், நான் தெலுங்கை கற்றுக்கலாம் அப்படின்னு தெலுங்கை கற்றுக்க முடியுமா? அன்னைக்கு எனக்கு தெரியுமா? மொழி படித்தா உபயோகப்படுமா? என்ன மொழியை நான் கற்றுக்கிறது? நான் அஸ்ஸாமுக்கு போனேன், அஸ்ஸாமி கற்றுக்க முடியுமா? எனக்கு அஸ்ஸாமுக்கு போவேன்னு தெரியாது. அப்போ என்ன ஆகும்? ஒரு மொழி எடுக்கிறப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் ஒரு 7-8 மாநிலத்தில் பேசக்கூடிய மொழியாக ஹிந்தி இருக்கிறது. அப்ப என்ன எடுப்பாங்க? ஹிந்தி எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. இவங்க சொல்றது ஏதாவது ஒரு மொழி, ஏதாவது ஒரு மொழின்னு சொல்றான் பாருங்க. நம்ம குழந்தைக்கு அப்படி ஒரு கட்டாயப்படுத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த மொழி எடுப்பீங்க நீங்க? அப்ப சில மாநிலங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியா மாறி இருக்கு, அந்த மொழி அழிஞ்சிருச்சு. ஏன் ஒரிசாவினுடைய அமைச்சர் தான் இன்னைக்கு நம்மளை கேவலப்படுத்தி பேசியிருக்கார். அந்த ஊர்ல இருக்கிற மொழி என்னாச்சுன்னு கேளுங்க. அவன் இந்தியை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரிசாவில் இருக்க தாய்மொழி காலி, இந்தியா ஆயிப்போச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாய்மொழி மேல பற்றே இல்லாத ஒரு அமைச்சர் தமிழ் மொழி மேல உயிரே வைத்திருக்கிற நம்மை பார்த்து நாகரிகம் இல்லை என்று பேசுகிறார். யாரை பார்த்து நீ நாகரிகம் இல்லைன்னு பேசுற? தமிழனுக்கா நாகரிகம் இல்லை? எவ்வளவு பேர் எவ்வளவு மாநிலத்திலிருந்து இங்க வந்து வேலை பார்க்கிறான். தமிழன் நாகரிகத்தோடு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். இங்க வேலை இல்லாம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு சென்றிருந்தால் கட்டி வச்சு அடிச்சிருப்பான். இவ்வளவு பேர் அங்க வேலைக்கு போயிருந்தோம்னா அவன் நாகரிகம் அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து அவங்க கூட்டா சேர்ந்து ஏதாவது பண்ணினா கூட நம்மாலே அவன் வயிற்று பொழைப்புக்கு வந்திருக்கான்பா. அப்ப நமக்கு ஒரு தற்பெருமை வந்துடும். டேய், நம்ம தான் வந்தோரை வாழ வைப்போமேடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து சென்னையை விட கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் எல்லா மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. கொஞ்சம் லஞ்சம்லாம் இல்லை. ஆனால் எல்லாரும் தமிழ் கற்றுக்கிட்டான், தமிழ் பேசுகிறான் எல்லாம். ஆனால் வந்து நம்ம அங்கே போய் இது மாதிரி லட்சக்கணக்கில் எங்கேயாவது இருந்தோம்னு சொன்னால் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? அளவில்லாத பிரச்சனை வந்திருக்கும். அப்படி நாகரிகத்தோட நாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை நமக்கு நாகரிகம் இல்லை. அந்த அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாரு? பணம் தர மாட்டேன்னார், பணம் தர மாட்டேன்னார். நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார், டேய் 2000 கோடி இல்லடா, 5000 கோடி இல்லடா, நீ 10,000 கோடி இல்லைனாலும் சரி, பணமே கொடுக்கறனாலும் சரி, இருமொழி கொள்கை தான். இந்திய உள்ள விடமாட்டோம். விடமாட்டோம்னா என்ன? கட்டாயப்படுத்தி படிக்க வைக்காத. தேவையானவங்க படிக்கிறாங்க, வேணுங்கிறவங்க வேலைக்கு போனா 1 மாசத்துல கத்துக்க போறாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? மற்ற மாவட்டங்கள்ல கூட தெரியாது. ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இப்படி வர்றதுனால, அதே போல திருச்செங்கோடு, நாமக்கல் எல்லாம் ரிக்கு லாரின்னு சொல்லி வட மாநிலங்கள்ல போய் அது ரிக்கு லாரி எல்லாம் வேலை பார்த்துட்டு வராங்க. அப்ப எல்லாருமே அதை வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா
அது படிக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு மொழிங்கிறது சரி. இப்போ இங்கே வந்து இந்தியே ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத வச்சு நீ பேசிட முடியுமா? அங்கே போய் பேசிட முடியுமா? பேச வாய்ப்பே இல்லை ராஜா, பேசவே முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி தமிழ். இங்கே ஒருத்தர் நான் வரப்ப பொழந்து கட்டினார் தமிழில், சென்னை தமிழில் அடிச்சு நொறுக்கினார், அது வேற தமிழ். திருநெல்வேலி தமிழ் வேற தமிழ், கொங்கு தமிழ் வேற தமிழ். அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து அப்படியே ஆனா ஆவணா படிச்சுட்டு மொத்தமாக போய் பேசிட முடியுமா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும், அந்த அளவுக்கு ஆயிடும். ஸோ தேவையில்லாமல் நம்மிடத்தில் இவர்கள் வம்பு வளர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கைங்கிறது அந்த தேசிய கொள்கையில் அது மட்டுமல்ல. 3ஆவதுல பரீட்சை, 5ஆவதுல பரீட்சை, 8ஆவதுல பரீட்சைங்க. இதெல்லாம் என்ன பண்ணோம்? நான் ஒரு உதாரணமே சொல்றேன். என் கூட எங்க மாப்பிள்ளை ஒருத்தன் எங்க படித்தான். எங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணிட்டான். எங்க அக்கா கூட படித்தான் 4ஆவதுல எங்கள் அக்கா கூட படித்தான். அப்போல்லாம் வந்து பாஸ் ஆகலாம் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். 4ஆவதுல ஃபெயில் ஆகிட்டான். அடுத்த வருஷம் நான் 4ஆவதுக்கு வந்தேன். என் கூடவும் படித்தான். நான் பாஸ் ஆகி போயிட்டான், அவன் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் படிக்க முடியாதுட்டான். சின்ன குழந்தைகளோட போய் நான் படிக்கவா? 4ஆவதோட சரி. இன்னைக்கு தொழில் பண்ணுறான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் படிப்பை நிறுத்திட்டான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 பேராவது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க படிப்பை நிறுத்தியிருப்பாங்க. போகமாட்டாங்க குழந்தைங்க. ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு, அதெல்லாம் அப்போ நான் சொல்கிறது 1970களில். இப்போல்லாம் ஒரு வருஷம் ஃபெயில் ஆனாவே நம்ம பையன் போக மாட்டான். ஸ்கூல் முடித்தாவே +2 முடிச்சுட்டா நான் இந்த காலேஜ் விஐடிக்கு தான் போவேங்கிறான். என்னடா விஐடி மேலே அந்த கோர்ஸ் மேலே அவ்வளவு பிரியமானா என் பெஞ்ச் மட்டும் அங்கே தான் போவாங்கிறான். அங்கேயே ஒன்றா போயிடணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்படி தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அடுத்த வருஷம் அவன் படிப்பானா? அப்போ இடைநிற்றல் அதிகமாகும். இடைநிற்றல் அதிகம் இல்லாத இந்தியாவிலேயே முதல் மாநிலம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு. எங்கெல்லாம் மும்மொழி கொள்கைன்னு சொல்றான் பாருங்க, அது மும்மொழி கொள்கையே கிடையாது, ஒரு மொழி கொள்கை. அது மும்மொழியே கிடையாது. இந்தி மட்டும் தான் பேசுவான். இந்தியை தவிர ஒண்ணுமே தெரியாது. எவனுக்கு ஆங்கிலம் தெரியுது? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா நம்ம மாதிரி அவனும் எல்லா வேலையும் பார்த்துருப்பான்ல, இன்னைக்கு இப்படி பேச மாட்டான்ல. ஆனா வந்து அந்த மும்மொழி கொள்கை அது மட்டுமல்லாது இந்த இடைநிற்றல் உத்தரப்பிரதேசத்தில் பீகார்லாம் பாதி பேர் பள்ளிக்கூடத்திலே நின்றுவோம். புதிய கல்விக் கொள்கையில் என்ன? 2030 நாங்கள் 50% சாதிப்போம். புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு இப்பவே 52% சாதிச்சிருச்சு. அப்ப நாங்க வந்து என்ன எங்க தரத்தை குறைச்சுக்குவா? புதிய கல்விக் கொள்கைக்கு வந்து நாங்க எங்க தரத்தை குறைச்சுக்குவா? அதுக்கு வர முடியுமா? அதனால எந்த காரணத்தை கொண்டும் முதலமைச்சர் இன்னைக்கு அவ்வளவு உறுதியாக பிடிவாதமாக எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறார் என்று சொன்னால் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக. குழந்தைகள் பள்ளியோடு நின்றுவிடக் கூடாது, கல்லூரியிலே படிக்க வேண்டும். 9வது வரைக்கும் சுமாரா படிப்பான் குடும்பத்தில். 10ஆவதுல பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கிடுவான், பொறுப்பு வந்துடும். அவனே 8ஆவதுல பரிச்சு வச்சா 5ஆவதுல பரிச்சு வச்சா நின்றுவான். 10ஆவதுக்கு போறப்ப அவனுக்கு விழிப்புணர்வு வந்துடும், மெச்சூரிட்டி வந்துடும். ஸோ அப்படி வந்து இடைநிற்றலை நம்ம பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு நம்ம வந்து இன்னைக்கு குறைச்சிருக்கோம். தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் சொன்னாங்க. நாங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடு சிறப்பாக பண்ணதுனால தண்டனையா பரிசா பரிசா அதனால அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க. அமித்ஷா வந்தார கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூரில் வந்து தமிழ்நாட்டினுடைய தொகுதி குறைக்கப்படாது.
உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகப்படுத்த மாட்டேன்னு சொன்னியா நீ? அதை சொன்னியா நீ? எங்க சொன்ன நீ? அப்ப எங்க கோட்டுக்கு பக்கத்தில் நீ பெரிய கோடு போட்டுப்பியா? அப்படியும் அல்லாமல்ல. அப்படியா இவனுக்கு அவ்வளவு விவரமா? இவ்வளவு விவரமா? புரியாம இந்த பிஜேபி தலைவர்கள் புரியாம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வம்பிழுக்கிறானுங்க. ஒரிஜினல் திமுகவை பத்தி இவனுக்கெல்லாம் தெரியவே இல்லை. இது புது தலைமுறை. பேச்சிலெல்லாம் முதலமைச்சர் கட்டி போட்டு இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் அமைதியா பேசுறீங்க. நான் அண்ணன் கூட சொன்னேன், என்னன்னா பேச்சாளர்லாம் ரொம்ப நாகரிகமா அமைதியா பேசுறாங்களே அப்படி. முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கார், வேண்டாம் அப்படின்னு. ஆனா அமைதியா இருக்கிற முதலமைச்சரையே தூண்டி பார்த்துட்டானுங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, டேய் நாங்க வரி கொடுக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, சொல்லட்டுமா? சொன்னா என்ன ஆகும்? நாடு உடைஞ்சிரும். அப்ப என்ன உங்களோட என்ன நாட்டினுடைய ஒருமைப்பாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எதை வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு தைரியமா எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் அடங்கிடுவாங்க. ஆனா அது நல்லா இருக்காது என்று முதலமைச்சர் இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றார். பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மும்மொழி கொள்கையை வீடு வீடா கையெழுத்து வாங்குவாங்களாம். அண்ணன் கூட பேட்டியில் சொன்னார், டேய் பிஸ்கட் கொடுத்து ஓடி பிடிச்சி வாங்குறீங்களாடா அப்படின்னு. பசங்க கையெழுத்து யார் போடுவாங்க? கையெழுத்து வாங்குறாங்களா? அது ஒன்று. தொகுதி மறுசீரமைப்புக்கு கலந்துகிட்ட 50 தலைவர்கள் வீட்டுக்கு வந்து இவங்க பேசுவாங்களா? எங்க வீட்டுக்குலாம் நான் வரல, இதுவரைக்கும் யாரும் வந்து பேசல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தம்பி அண்ணாமலை எப்படி எங்கள் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரோ அதே போல இந்த 2 விஷயத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா? பார்க்கிறோம் எந்த கட்சி வர்றாங்கன்னு. தைரியம் இருந்தா கூட்டிப்பார். ஏன் நீ வீடு வீடா வர்ற? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உன் கருத்தை சொல்லு பார்க்கலாம், யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். வராதவங்க எல்லாம் உன் கருத்தோட ஒத்து போகலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க வேண்டாமா? எதிரில் இருக்கிற கட்சி எல்லாம் வந்துட்டாங்க, உன் கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியும் வந்து தொகுதி மறுசீரமைப்பிலே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோடு நிற்போம் என்று எதிர்கட்சிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அத்தனை பேரும் அதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி பல்வேறு விஷயங்கள். என்னமோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மானுங்க. மகாராஷ்டிராவில் மந்திரியோட பொண்ணுக்கே தொல்லை. மகாராஷ்டிராவில் ஒரு மந்திரியோட பொண்ணுக்கே தொல்லை. இங்க எவனும் வாயே திறக்க மாட்டான், வாயே பேச மாட்டானுங்க. தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற பிஜேபி தலைவர்கள் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது பேசுவாங்களா? அவங்க டெல்லியில் இன்னைக்கு என்ன நடந்தது பேசுவாங்களா? அவங்க வாயை மூடிட்டு இருப்பாங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், அதற்கெல்லாம் அசலாமல் மக்களுடைய முன்னேற்றத்திலே கவனத்தை செலுத்தி மக்களோடு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. மற்ற விஷயங்களை பற்றி அவர் கவலையே கிடையாது. இன்னொரு கட்சியில் நான் வச்சதுதான் சட்டம். செயற்குழு கிடையாது, பொதுக்குழு கிடையாது. வர்றியா வணக்கம் வா, போறியா ரொம்ப நன்றி போ, அப்படி ஒரு கட்சி. யாரு சொல்றதையும் அவர் கேட்க மாட்டாராம், ஒருத்தர் சொல்றதையும் கேட்க மாட்டாராம். சர்வாதிகாரம்னா என்னையா? அதான சர்வாதிகாரம். ஒரு கட்சியே நீ சர்வாதிகாரமா நடத்துறிய, உன் கையில பவரை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? மக்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணுவன்னு தெரியாது. இன்னொருத்தர் எகிரி குதிச்சோடனே முதலமைச்சர் நாற்காலியில், அப்படியே முதலமைச்சர் நாற்காலி தான் குதிப்பாரா? அவர் வந்த உடனே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. 2021 பிரசாந்த் கிஷோரை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக வைத்து அந்த வேலையை மட்டும் கொடுத்தாங்க.
எங்கேயாவது மேடையில் உட்கார வச்சு அவரை நமக்கு உரையாற்ற சொன்னோமா? நீ உரையாற்ற வச்சு கேவலப்பட்டு போனால அந்த ஆள் கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டார்ல, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டா அவர் முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வச்சிருக்காராம். வா அப்படின்னு போட்டா நீ போய் முதலமைச்சரா உட்கார்ந்துக்குவாங்களா? இவங்க என்ன புரிதல் பாருங்க. அப்படிப்பட்டவங்களாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, 2026 தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற இலக்குப்படி 200 தொகுதிக்கு மேலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது, மெத்தனமாக நாம் இருந்துவிடக்கூடாது. தேர்தல் பணிகளை உடனடியாக துவக்கியாக வேண்டும். வாக்குச்சாவடி மட்டத்திலே நம்முடைய பணிகளை எல்லாம் இன்னும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக, நீங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தை பற்றி எனக்கு தெரியும், 2021 தேர்தல் முடிஞ்சோடனே 26 தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. அவ்வளவு முன்னெச்சரிக்கை, அவ்வளவு மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமான மாவட்டம் இந்த மாவட்டம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வேகத்தோடு, முதலமைச்சருடைய வேகத்தோடு நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால் நாமும் தயாராகி அவர் வேகத்துக்கு நாம் ஓட வேண்டும். அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு உங்களை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நானும் சென்னை வாசிதான். நான் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவன் என்று சொன்னாலும் இங்கு சென்னையில் தான் 1986 அண்ணா நகர் பகுதியிலே நான் வசித்துக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இங்கே தொழிலெலாம் இங்கே சென்னையில், ஃபேக்ட்ரிலாம் சென்னையில் இருக்குது. ஆனால் நான் ஏதோ அங்கிருந்து இங்கே வந்தவன் என்றால் அங்கிருந்து இங்கே வந்தவன் தான். இருந்தாலும் கூட இங்கே வசித்து கொண்டு இருப்பவன், அது சொந்த ஊர்களான திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே சென்று போட்டியிட்டு வென்று வந்தவன். ஆனால் மீண்டும் நான் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த உங்களோடு கலந்து பேசுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.